அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். நாம பார்த்து ரசிச்சதுல ஹாலிவுட் திரைப்படங்கள்ல இருந்து எந்த திரைப்படம் ஆஸ்கர் விருது வழங்க வாய்ப்புகள் இருக்கும், இன்னும் யாரெல்லாம் இந்த விருதை பெற வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய தகவல்கள் என்ன பார்த்திபன்? காலை வணக்கம் அஞ்சலி. இந்த திங்கட்கிழமை கால சினிமாவுக்கு திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு காலையாக அமையிருக்கிறது. 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய டால்பி தியேட்டர்ல தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே இந்த எந்தெந்த திரைப்படங்கள் எந்தெந்த பிரிவுகள்ல நாமினேட் செய்யப்பட்டிருக்கு, பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விவரங்கள் நமக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அந்த விதத்துல ஆப்பன்ஹைமர் திரைப்படம் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்துல கிலியன் மர்ஃபி நடிப்புல வெளியான ஆப்பன்ஹைமர் திரைப்படம் 13 பரிந்துரைகள், புவர் திங்ஸ் திரைப்படம் 11 திரைப்படங்கள், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிப்புல மார்டின் ஸ்கார்செஸி இயக்கத்துல கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் 10 பிரிவுகள்லையும், பார்பி திரைப்படம் 8 பிரிவுகள்ல, மாஸ்ட்ரோ திரைப்படம் 7 பிரிவுகள்னு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதுல அதிகமா எதிர்பார்த்த திரைப்படங்கள்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி, ஆப்பன்ஹைமர் மற்றும் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அதுக்கப்புறம் பார்பிக்கு, இந்த 3 படங்கள் தான் முக்கிய போட்டியாளர்கள்ன்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா அது உடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதுவரையும் வழங்கப்பட்ட விருதுகள்ல 3 விருதுகளை தட்டி இருக்கு புவர் திங்ஸ் திரைப்படம். எம்மா ஸ்டோன் நடிப்பில், எம்மா ஸ்டோனோட தயாரிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய புவர் திங்ஸ் திரைப்படம் தான் தற்போது வரை அறிவிக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா சிறந்த ஆடை வடிவமைப்பு, சிறந்த மேக்கப் மற்றும் சிகை அலங்காரம் மற்றும் சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு, இந்த 3 பிரிவுகளிலுமே புவர் திங்ஸ் ஆனது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த திரைப்படமானது வெற்றி பெற்றிருக்கிறது. அனிமேஷன் பிரிவுல பாத்தீங்கன்னா சிறந்த அனிமேட்டட் குறும்படமாக வார் இஸ் ஓவர் என்ற திரைப்படமானது தேர்வாகி இருக்கிறது. அதே நேரத்துல சிறந்த அனிமேட்டட் திரைப்படம், முழு நீள திரைப்படம் இதுல தி பாய் அண்ட் தி ஹெரான் அப்படின்ற ஜப்பானிய அனிமேட்டட் திரைப்படமானது தேர்வாகி இருக்கிறது. அதே மாதிரி சிறந்த திரைக்கதை பிரிவுல ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேல அனாட்டமி ஆஃப் அ ஃபால் திரைப்படமும், சிறந்த அடாப்டட் ஸ்கிரீன் பிளே பிரிவுல அமெரிக்கன் ஃபிக்ஷன் திரைப்படமும் தேர்வாகி இருக்கிறத பார்க்க முடிகிறது. சிறந்த துணை நடிகைக்கான விருது பாத்தீங்கன்னாக்க த ஹோல்ட் ஓவர்ஸ் என்ற திரைப்படத்திற்காக டேவின் ஜாய் ராண்டோல்ஃப் திரைப்படம் வென்றிருக்கிறது. இப்போ நாம பேசிட்டு இருக்கும் போதே சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் அறிவிச்சிட்டாங்க. ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு பிரிவா அது இருந்தது அஞ்சலி. ஸ்டெர்லிங் கே பிரவுன், ராபர்ட் டெனிரோ, ராபர்ட் டவுனி ஜூனியர், ரயன் காஸ்லிங், மார்க் ரஃபலோன்னு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே இந்த பிரிவுல நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல ஆப்பன்ஹைமர் திரைப்படத்திற்காக ராபர்ட் டவுனி ஜூனியர் சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறார். இது தற்போது நடைபெற்ற அண்மை நிகழ்வு. அது மட்டும் இல்லாம சிறந்த திரைப்படத்திற்கான பிரிவுல 10 படங்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறது அஞ்சலி. அந்த 10 படங்கள்ல அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம சொன்ன அந்த 5 திரைப்படங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 5 திரைப்படங்கள் மேலதான் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு திரைப்படங்களுமே கூட நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த விருதுகள் இதெல்லாம் இல்லாம சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த ஆஸ்கர் மேடையில நடந்துட்டு இருக்கு. முக்கியமா பார்பி ஆப்பன்ஹைமருக்கான ஒரு மோதல் போன வருஷம் ஃபுல்லா ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது இல்லையா, பார்பன்ஹைமர்னு. இந்த 2 திரைப்படத்தில் நடித்த ரயன் காஸ்லிங் மற்றும் இவங்க நடிகை எமிலி பிளண்ட் 2 பேருமே ஜோடியா மேடையில தோன்றியது ஒரு சுவாரஸ்யம். அது மட்டும் இல்லாம ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு தொகுப்பானது ஒளிபரப்பப்பட்டது. அதுல இந்தியாவிலிருந்து வெளியான RRR திரைப்படத்துடைய ஸ்டண்ட் காட்சிகளுக்கும் அங்க மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது ஆஸ்கர் மேடையில. போன வருஷம் RRR ஆஸ்கர் விருது வென்றுச்சு. இந்த வருஷம் RRR உடைய ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு ஒரு மரியாதையானது செலுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஹாலிவுட் திரைப்படங்களோடு ஒரு இந்திய படத்திற்கும் மரியாதை செலுத்தப்பட்டிருப்பது இங்க கூடுதல் விசேஷம். இன்னொரு நகைப்புக்குரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சிறந்த ஆடை வடிவமைப்பு விருதுக்கு வழங்குறதுக்கு வந்தவர் ஜான் சீனா. அதுவும் அவர் ஆடை அணியாம நிர்வாணமாக மேடையில தோன்றினார். நிர்வாணமாக தான் இந்த விருதானது சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருது வழங்கப்பட்டது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைமுரண். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்ய சம்பவங்கள் இங்க ஆஸ்கர் மேடையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நேரலையில அந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது போயிட்டு இருக்கு. தொடர்ந்து விருதுகளானதும் வழங்கப்பட்டிருக்கிறது அஞ்சலி. இதுதான் தற்போதைய அண்மை தகவல். ரைட், உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.